என்னோட பேர் மகாலட்சுமி, அட்வொகேட். நான் டெல்லியில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க. சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தாங்க. நேற்று நைட் வந்து அவங்கள தமிழ்நாடு போலீஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க. இப்போ வரையும் 24 hours ஆகுது. எந்த இன்டிமேஷனும் எங்களுக்கு இல்லை. ஃப்ரெஷ் கேஸஸு எதுவுமே கிடையாது. வாரண்ட் இருந்துச்சு, வாரண்ட்காக சர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஒரு ஃபேமிலிக்கு இன்டிமேட் பண்ணுறது வந்து காவல்துறையோட கடமை. இப்போ வரையும் அதை செய்யலை. என்ன காரணத்துக்காக இவ்வளோ நேரம் தலைமறைவாக வச்சிட்ருக்காங்கன்னு தெரியல, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. டிசி அப்ரோச் பண்ணோம், ரெஸ்பான்ஸ் இல்லை. கமிஷனர் ஆஃபீஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு. அதுக்கும் இன்னும் எந்த ரெஸ்பான்ஸும் வரலை. ஊடகம் மூலியமாக நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியணும். அவங்கள அரெஸ்ட் பண்ணும்போது நல்லபடியாக வாக்கபிள் கண்டிஷனில் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதையும் நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஊடகங்கள் வந்து திரும்ப திரும்ப அவங்கள வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டராக காட்டுறது வேணான்னு கேட்டுக்கிறேன். அது வந்து எங்கள் ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணுது. சில ப்ரெஸ் மீடியாலாம் நம்மளை கேள்வி கேட்கும்போது ஆம்ஸ்ட்ராங் அண்ணாக்காக ரிட்டாலியேஷன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டும் சில கேள்விகள் கேட்குறாங்க. ஆம்ஸ்ட்ராங் அண்ணா வந்து சட்டப்பூர்வமாக போராட தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. கத்தி எடுன்னு சொல்லி கொடுக்கல. அவங்க கூட இத்தனை வருஷம் இருந்து அதை கூட கற்றுக்கலன்னா அப்புறம் நாங்கள் இருந்ததே வேஸ்ட்டு. ரிட்டாலியேஷன் பண்ணுற அளவுக்கு அவங்களோட அதாவது திரு நாகேந்திரன், கூலிப்படை தலைவன், இன துரோகி, தண்டனை கைதி நாகேந்திரன், அவரோட பையனுக்கு யாரும் கொடுக்க முடியாத பரிசை கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் 2 அப்பாவும் பிள்ளையும் ஒரே கொலை கேஸில் உள்ளே இருக்காங்க. அதோட பெரிய தண்டனை அவங்க வாழ்கிறதுக்கான அர்த்தம் இல்லாத அவங்களே பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு எந்த நீடுமே இல்லை. இப்போ நான் கேட்குற கோரிக்கை என்னென்னா, 24 hours ஆகுது, ஏன் எங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லலை, ஏன் எனக்கு இன்டிமேட் பண்ணலை. கிளியராக சொல்கிறாங்க, கூட்டிகிட்டு போன இடத்துலேருந்து தமிழ்நாடு போலீஸ் தான் செக்யூர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நான் அதனால் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அதை ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். எனக்குமே லைஃப் த்ரெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு காவல்துறை அச்சுறுத்ததுனால 2 வருஷம் முன்னாடியே நான் இந்த ஊரில் இல்லை. நானும் என் குழந்தைங்களும் வேறு ஸ்டேட்டில் இருக்கோம். அதுவும் அவங்களுக்கு தெரியும். எதற்காக இந்த கைதுன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப நீங்கள் போய் டிசி ஆஃபீஸை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் டிசி சாருக்கு கால் பண்ண அவர் வந்து எனக்கு கேட்கல, ஆடிபிளாக இல்லைன்னு கட் பண்ணுறாரு. கமிஷனர் சாருக்கு தகவல் கொடுத்துருக்கேன். எல்லா இன்வெஸ்டிகேஷனும் டிபார்ட்மெண்ட் ப்ராப்பராக பண்ணுறாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இங்கே வந்து சொல்கிறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். லீகல் ஆக்ஷன்ஸ் என்னவோ அதை ஆஸ் அ அட்வொகேட்டாக நான் ஃபேஸ் பண்ணிப்பேன். சார் அவங்க மேலே 2 கேஸ் தான் வந்து பெண்டிங் இருக்குது சார். அவங்க மேலே 2 கேஸ் தான் பெண்டிங் இருக்குது. எல்லாமே வந்து 10 years பேக் தான். ஃப்ரெஷ் கேஸஸ் எதுவுமே கிடையாது. திரும்ப திரும்ப வந்து ஒரு அடைமொழி போட்டு சொல்கிறது யூடியூபர்ஸ் தான் சொல்கிறாங்க. அது எதுக்காக மோட்டிவ் க்ரியேட் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களோட ஹைப்காக காசு சம்பாதிக்கணுன்றதுக்காக தப்பாக போடுறாங்க. அதையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சார் 302 தான் ஒரு வாரண்ட் இருக்குது சார். திருவள்ளூரில் இருக்குது சார். எந்த ரிப்ளையும் எங்கேயுமே எந்த ரிப்ளையும் இல்லை. ரிப்ளை இருந்திருந்தால் நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். எங்கே ரிமாண்ட் காட்டுறாங்களோ மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு நான் போயிருப்பேன். இப்போ வரையும் எனக்கு இன்டிமேஷன் இல்லை சார். அவங்களோட ரூல் படி நான் எனக்கு 24 hours சொல்லணும் இல்லை. ஆமாம் சார். என்ன காரணம்னா, நான் ஏற்கனவே என்ன சஸ்பெக்ட் பண்ணேன்னா, எனக்கு நான் வந்து ப்ரொஃபஷனில் இருக்கிறதுனாலையும் சம் ஒர்க் நான் வந்து கொஞ்சம் டெல்லியில் டச் இருக்கிறதுனாலையும் எனக்கு நான் கேள்விப்பட்டது என்னன்னா, சில பேரை ஹையர் பண்ணி என்கவுண்டர் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டிருந்தேன். அதுக்கும் இவங்களுக்கு அந்த பயமும் இருந்திருந்தது. பரவாயில்ல, இப்போ அருண் சார் தலைமையில் கரெக்டாக தான் எல்லாமே என்கொயரி எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. அவர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தகவல் தெரியணும். இல்லை, சென்னை தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வந்து நான் ஏற்கனவே வந்து நேஷ்னல் கமிஷன் எஸ்சிக்கு வந்து பெட்டிஷனாக ஃபைல் பண்ணியிருக்கேன். ஒரு 1 year பேக்கு காவல்துறையால் ஒரு த்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணியிருக்கேன். ஹியூமன் ரைட்ஸ்லையும் ஃபைல் பண்ணியிருக்கேன். மேடம், இப்போ பொதுவாகவே எல்லாரையும் ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் கணவர் இதுக்கு முன்னாடி இது மாதிரி சம்பவங்கள்லாம் சொல்லியிருக்காரா? அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு பொதுவாக? இல்லை, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, எந்த குற்ற சம்பவத்துலேயும் ஈடுபடலை. ஏன்னா ஏன் இந்த மாதிரி சித்தரிக்கிறாங்க? அஸ் அ ஹியூமன் பீயிங்னா எல்லாருமே நார்மல் லைஃப் வாழணும்னு இருக்கும் இல்லைங்களா? ஃப்ரெஷ் கேஸ் இல்லாத போது திரும்ப வந்து ஒரு அடைமொழி சொல்லி இவங்க இதை விற்கிறாங்க, இதை பண்ணுறாங்க. நாம் ஒன்றும் பாகிஸ்தானில் இல்லைங்களே. மேஜர் அரெஸ்ட்டும் ஹையஸ்ட்டு வெப்பன் சீசிங் பண்ணவங்க வீட்டில் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை, பெருசாக இல்லை. அவங்கக்கிட்ட காசு இருக்குது, ஃபாரின் போகிறாங்க, வராங்க, சால்வ் பண்ணிவிட்டு உட்காடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நடுத்தர மக்கள், பறையர் சமுதாயத்தை சேர்ந்த நடுத்தர மக்களுக்கு நியாயம் வேணும்.